கீழடி காலத்தை கடத்தும் முயற்சி, மத்திய அரசு அழுத்தம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். கீழடி அறிக்கையில் உள்ள எழுத்துப்பிழையை வேண்டுமென்றால் திருத்தி தருகிறேன், ஆனால் உண்மையை திருத்த மாட்டேன் என்று தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2015 முதல் 2016 ஆண்டுகளில் கீழடியில் 15 புள்ளிகளில் அகழாய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுகளில் இருந்து மொத்தம் 5200 தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. பல பொருட்களின் தொன்மை கார்பன் சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த அகழாய்வின் முதல் 2 கட்டம் நடைபெற்ற அகழாய்வுகள் மற்றும் அதன் அறிக்கை ஆகியவை வெளியிடப்படும் முன்பே அந்த ஆய்வை மேற்கொண்ட அமர்நாத் ராதாகிருஷ்ணன் அப்பணியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த அகழாய்வு பணிகளை தொல்லியல் துறை முடித்துக் கொண்டது. அதன் பின் தற்போது வரை 10 கட்ட அகழாய்வு பணிகளை தமிழக தொல்லியல் துறை நடத்தியுள்ளது. ஆனால் முதல் மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வுகள் பணிகளின் அறிக்கை மத்திய அரசு இதுவரை வெளியிடவில்லை. மேலும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் இந்திய தொல்லியல் துறை அந்த அறிக்கையை மீண்டும் திருத்தி எழுதி சமர்ப்பிக்குமாறு கடிதம் அனுப்பியிருப்பது. இது தொடர்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேட்டி அளித்துள்ளார். கீழடி அறிக்கையை திருத்த சொல்வது குற்றமாகும். நான் கண்டுபிடித்ததை திருத்தினால் நான் குற்றவாளி ஆகிவிடுவேன். நான் தாக்கல் செய்த 982 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் எழுத்துப்பிழை இருந்தால் அதனை திருத்த தயாராக இருக்கிறேன். ஆனால் கிமு 8ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்ததை கிமு 3ஆம் நூற்றாண்டு என மாற்றி எழுத மத்திய அரசு வலியுறுத்துகிறது. ஆய்வின் அடிப்படையில் தான் காலத்தை கண்டுபிடித்தேன், அனுமானத்தின் அடிப்படையில் அல்ல. கிமு 3ஆம் நூற்றாண்டாக மாற்றுவது கீழடியின் தொன்மையை சிதைக்கும் செயலாகும். 3ஆம் கட்ட ஆய்வு மேற்கொண்ட ஸ்ரீராம் கீழடியை பற்றி ஒன்றும் தெரியாதவர். அவரை ஆய்வு செய்ய சொன்னால் ஒன்றும் இல்லை என்றுதான் கூறுவார். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் முதலில் கீழடி அறிக்கையை படிக்க வேண்டும். இந்தியாவில் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் உள்ளன. சிந்து சமவெளி நாகரிகம், மௌரிய நாகரிகம், வேத காலம், ஹர்ஷ்வர்தன் காலத்தை பற்றியே மத்திய அரசு பேசுகிறது. ஆனால் கீழடி போன்ற சங்க காலத்தை பற்றி மத்திய அரசு ஆய்வு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். கீழடி அறிக்கையில் திருத்தம் செய்ய கோரி அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரும் சூழலில் கடந்த மாதம் அமர்நாத் ராமகிருஷ்ணனை தில்லியில் இருந்து நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்து தொல்லியல் துறை உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.